ஓம் கம் கணபதியே நம நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம். இன்று மாலை 6:09 வரை 11 நிமிடம் வரை திதி அஸ்தம் பௌர்ணமி திதி. யோகம் என்று அவ்வளவு சரியாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகு. இன்று பௌர்ணமி தினம் என்பதால் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட இன்று அனைத்து காரியங்களும் நல்ல பலனை தரும். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். 4ஆம் வீட்டு அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளார். குடும்பத்தில் சில பிரச்சனைகளால் தடுமாற்றம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் மற்றும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளால் மன வருத்தம் கொள்ளும் நிலை ஏற்படும். அலைச்சல்களும் பண விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மனபலம் சற்று குறையும். வியாபாரம் செழிக்கும். குழந்தைகளுக்காக சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். உடல் அசதி உண்டாகும். பரணி நட்சத்திர அன்பர்களே, தொழில் நிமித்தம் சற்று பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப பிரச்சனைகளால் கவலைகள் ஏற்படும். எதிரி தொல்லைகளும் சற்று உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, விரய செலவுகள் சற்று அதிகமாகும். கடன் சுமை சற்று அதிகரிக்கும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் தொழில் லாபமும் இன்று அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் உள்ளதால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். சுப செய்தி வந்து சேரும். பயணங்களால் வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி குடும்பம் வழி அல்லது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான பயணம் மற்றும் வேலைவாய்ப்பிற்கான செய்தி மனதிற்கு நிம்மதி அளிக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்பும் கிடைக்கும். குடும்ப உறவினர்களால் மனமகிழ்ச்சி நிறையும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆதாயமும் கிடைக்கும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் பணவரவும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, வியாபார நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தடைகள் யாவும் விலகும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களே, தேவையில்லாத பயம் தடுமாற்றம் திடீரென்று தோன்றும். வாய் வார்த்தைகளால் குடும்பத்திலோ அல்லது நண்பர்களிடமோ கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. குடும்ப சூழல் காரணமாக செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தாயார் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியலில் பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் கட்டடக் கலைஞர்களுக்கும் தனவரவும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் 4 கிரக சேர்க்கையும் உள்ளதால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தடுமாற்றங்கள் குறையும். பூமி சம்பந்தமான லாபம் பெருகும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். திருவாதிரை நட்சத்திரம். பணச்செலவுகளும் அதிகரிக்கும். வாகன கடன், வீட்டுக்கடன் போன்றவற்றிற்காக பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நாளாக இன்று அமையும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். படிப்பிற்காக பணச்செலவுகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக செலவுகள் சற்று அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அனுகூலமான பலன்களும் உண்டாகும். திடீர் தனவரவு வந்து சேரும். மனக்குழப்பங்கள் நீங்கும். வியாபார நிமித்தம் சந்திக்க வேண்டிய நபரை சந்திப்பீர்கள். வியாபார வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் போட்டி பொறாமைகள் விலகும். வியாபாரத்தில் தனவரவும் லாபமும் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி பெறுவீர்கள். பூமி லாபம் உண்டாகும். திடீரென்று பூசொத்து வாங்குவதற்கான யோசனையும் உருவாகும். அல்லது பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபமும் வந்து சேரும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, சுபசேதி குடும்பத்தில் உண்டாகும். பயணங்களால் வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் மறையும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, பூர்வீக சொத்து கைவரும். பேச்சுவார்த்தைகள் அனுகூலமான பலன் கிடைக்கும். தடைகள் யாவும் அகலும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை தரும். இன்று வியாபார நிமித்தம் தனவரவும் லாபமும் அதிகரிப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் உள்ளதால் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிரி தொல்லைகளுக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அவர்களது தொல்லைகள் மாறும். சகோதர கலகங்கள் நீங்கும். வீடு தொழில் மாற்றம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக சொத்துக்கள் வாங்க முயற்சிகள் செய்வீர்கள். அது அனுகூலமான பலனை தரும். நாட்பட்ட கடன் தொல்லை தீரும். வியாபாரம் தொழில் போன்றவற்றில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிரயாணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரம் அன்பர்களே, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும் நாளாக இன்று அமையும். பூரம் நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று நன்றாகவே இருக்கும். பேச்சாற்றல் மூலம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். உத்திர நட்சத்திர அன்பர்களே, எதிரி தொல்லைகளால் சற்று பிரச்சனைகள் வராமல் வாய் வார்த்தைகளை கவனமாக கையாளவும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்றே வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி குடும்பம் வழி உங்களுக்கு கிடைப்பதால் இன்று மனமகிழ்ச்சியும் இன்று உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் உள்ளதால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறவினர்களால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் விலகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும்.
உத்திர நட்சத்திர அன்பர்களே, கணவன் மனைவி மூலம் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். குடும்பம் ஒற்றுமையாகும். தனவரவு தொழில் வரவு நன்றாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். அதனால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூமி லாபம் உண்டாகும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, வார்த்தைகளால் சற்று கலகம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். பூமிக்காக வாகனத்திற்காக சற்று செலவுகளும் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் 6ஆம் இடத்தில் உள்ள 5 கிரக சேர்க்கையின் பார்வையும் உள்ளதால் விரய செலவுகளும் குடும்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அலைச்சல்களும் உடல் அசதியும் உண்டாகும். தேவையில்லாத பணச்செலவுகளால் மனதிற்கு தடுமாற்றமும் மன வருத்தங்களும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தேவையில்லாத செலவுகளும் பணச்செலவுகளும் சற்று அதிகரிக்கும். மன தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்ப செலவுகளும் பொறுப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு கூடும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தனவரவும் தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் உங்களது ராசிநாதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரனால் தொழில் வளர்ச்சி லாபகரமாகும். நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும். கலைத்துறை சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்களும் ஆதாயமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவும் தொழில் வரவும் நன்றாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். விசாக நட்சத்திர அன்பர்களே, தொழில் பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். அனுகூலமான பலன்களும் உண்டாகும். நண்பர்களின் உதவியால் தடைப்பட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டு சூழ்நிலையால் தடுமாற்றம் கொள்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் குறையும். காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கடன் தொல்லைகளுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்களும் தனவரவும் உண்டாகும். மூலம் நட்சத்திர அன்பர்களே, தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களது உடல் நலனிலும் சற்று அக்கறை தேவை. பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபம் தரும். பூராட நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் வெற்றி உண்டாகும். இன்று உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். அனுகூலமான பலன்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உத்திராட நட்சத்திர அன்பர்களே, வெளிநாடு தொடர்பால் வியாபாரம் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். தனவரவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். நினைத்த காரியம் யாவும் இன்று வெற்றியாகும். மகர ராசி அன்பர்களே, பாக்யஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதால் தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூமி லாபம் உண்டாகும். தந்தை வழி சொத்து தர்க்கம் தீரும். குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் திரும்ப வருவார்கள். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். பூமி லாபம், தொழில் லாபம், வியாபார லாபம் உண்டாகும்.
சகோதர வழியில் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரும். திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். உத்திராட நட்சத்திர அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தில் பொறுப்பெடுத்து காரியங்களை செய்வீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனவரவு பூமி லாபம் உண்டாகும். திருவோண நட்சத்திர அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். பூமியால் லாபம் அதிகரிக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, தடைபட்ட காரியங்கள் யாவும் அனுகூலமான பலனை தரும். காதல் திருமணம் கைகூடும். திடீர் திருமணம் குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் கலகங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபார லாபம் தொழில் லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் உள்ளதால் சில தடுமாற்றங்களும் மனசஞ்சலங்களும் வரும் வாய்ப்புகள் உள்ளதால் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பது நல்லது. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்தில் உண்டாக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் தானாகவே வந்து சேரும். தொழிலில் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விலகும். கடன் தொல்லைகளுக்காக சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பொறுமையாக பணத்தை கையாளவும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பயணங்கள் தேவை என்றால் பயணிக்கவும். எதிரி தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து விலகி நிற்கவும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, கடன் தொல்லை சற்று அதிகமாகும். பண சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தாய் வழி உறவு மூலம் மனசங்கடங்கள் ஏற்படும். சதய நட்சத்திர அன்பர்களே, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் மனசங்கடம் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பயணங்களால் உடல் அசதி ஏற்படும். சந்திக்க வேண்டிய நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்க சற்று தாமதம் ஆகும். விரைய செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்றே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே 5 கிரக சேர்க்கை உள்ளதால் ராசிக்கு 3இல் குரு, சப்தம சானத்தில் வளர்விரை சந்திரன், பிரயாண அலைச்சல்களுடன் உறவினர்களின் வருகையும் சேர்ந்து பணச்செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் தனவரவு உண்டு. வியாபார நிமித்தம் லாபம் அதிகரிக்கும். தடைபட்ட சுப காரியங்கள் இனிதே நடக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வார்த்தைகளை கவனமாக கையாளவும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று பயணத்தால் வெளிநாடு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். காத்திருந்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பணச்செலவுகளும் குடும்ப செலவுகளும் கடன் சுமைகளும் சற்று அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களே, தேவையில்லாத பேச்சுகளால் சற்று பிரச்சனைகளை வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பயணங்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். அதற்கான பண உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும்.
இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.